ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய பராப ஆண்டினுடைய அற்புதமான மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது, இந்த பராப வருடம் அப்படின்றது என்னென்ன மாற்றங்களை மிதுனராசினியர்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். செவ்வாய்க்கிழமையில் பிறக்கக்கூடிய இந்த ஒரு ஆண்டு, அதாவது சதயம் நட்சத்திரத்தில் தாங்க இந்த ஆண்டே வந்து பிறக்குது. சதயம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுவோட நட்சத்திரம். அதனால் ராகுவினுடைய சாரத்தில் இருக்கிறதுனால ராகு பகவான் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாய் போருக்கு காரகமாக இருக்கக்கூடியவர். அதனால் வெளிநாடுகளில் அடிக்கடி உரிமை போர்கள், ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய பேரழிவுகள்லாம் எதுவும் ஏற்படாது, பயப்பட வேண்டாம். உணவு தானியங்கள், விவசாயம் இதெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும். மக்கள்கிட்ட பொருளாதார முன்னேற்றம் சூப்பராக இருக்கும். ஆடம்பர பொருட்கள் மீது மக்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும். தனிநபருடைய கடன்களும் பார்த்திங்கன்னா அதிகமாகும். விஞ்ஞான வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு வளமானது கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்படையும். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த புதிய ஆண்டில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான். ஸோ இப்போது மிதுன ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. விசுவாச ஆண்டானது முடிந்து பராபா வருடமானது பிறக்க இருக்க போகுது. ஸோ இந்த வருடம் மிதுனராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் தான் இருக்குதுங்க. ஸோ புதுசாக தொழில் முதலீடுகள் மூலமாக நீங்கள் நல்ல வருமானத்தை வந்து பார்ப்பீங்க. அதாவது பல வியாபார யுத்திகளை எல்லாம் கொண்டு லாபம் வந்து நீங்கள் பன்மடங்கு வந்து சேர்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே போகும். இனிமேட்டுக்கெல்லாம் எந்த வகையிலுமே நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. எவ்வளவு காலங்களாக கூட நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்களை சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு, அதாவது கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனி அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாதுங்க. வியாபார யுத்திகளை கொண்டு நீங்கள் லாபத்தை பார்க்க போகிறீங்க. அதே போல் பங்காளிகளுக்குள்ளே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் கூட விலக ஆரம்பிக்கும். பண தேவைகள் வந்து பூர்த்தியாகும். கொடுத்த பணத்தை அப்படியே நீங்கள் வசூல் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரியான ஒரு அற்புதங்கள் இப்போ நடக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான், இந்த குரு எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் வந்து ராசியை விட்டு மாறுறாரு. அதாவது ராசிக்கு 2ஆம் இடமான உச்ச வீடான தனஸ்தானத்துக்கு வந்து வருவார். குரு பகவான் உச்சம் அடைகிறாரு அப்படிங்கும் பொழுது என்னங்க, கண்டிப்பாக மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதாவது உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அதிகமாக்கி கொடுப்பாரு. திருமண சுபகாரியங்கள் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரங்கள்லாம் செலுப்படைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவியினுடைய உறவு பார்த்திங்கன்னா பலப்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் இல்லாமல் புதுசாக நிறைய சொத்துக்களுடைய சேர்க்கைகளானது இருக்குது. இது மட்டுமாங்க, பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து அப்படியே வந்து கைகூடுங்க. ஸோ மிதுனராசி நேயர்களை இனி வந்து எந்த வகையிலையுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லா வகையான மாற்றங்களும் உங்களுக்கு தான் வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லணும். ராசிக்கு 3ஆவது இடத்துல போய் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்க போகிறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகங்கள் வந்து, அதாவது கேது பகவான் இருக்கிறாரு அப்படின்றதுனால தைரியம் வந்து கிடைக்கும். தைரியம் மட்டும் கிடையாது, தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும். மேலும் மருத்துவ விரய செலவுகள் எல்லாமே வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ மிதுனராசி நேயர்கள் இது வரைக்கும் மருத்துவ செலவுகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக எண்ணங்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆன்மீக பயணங்கள் வந்து நீங்கள் போயிட்டு வருவீங்க. வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான கனவுகளோடு இருக்கக்கூடிய மிதுனராசி நேயர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளானது இப்போ வந்து கிடைக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. டிசம்பர் 5ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சியானது ஏற்படுது. ஸோ அந்த டைமில் கேது 2வது வீட்டுக்கு பின்னோக்கி வந்து வரப்போகிறாருங்க. இது பார்த்திங்கன்னா நல்லது கிடையாது. ஸோ டிசம்பரில் ராகு பகவான் 9வது இடத்துல இருக்கிறதுனால தந்தை மகனுக்குள்ளே இருந்து வந்த எல்லா விதமான மோதல்களும் பார்த்திங்கன்னா உருவாக ஆரம்பிச்சிடும். புதுசாக நீங்கள் சொத்து பிரச்சனையெல்லாம் கூட இப்போ தான் ஏற்படும். ஸோ டிசம்பருக்கு அப்புறமா பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. ஸோ அந்த டைமில் மட்டும் கவனமாக இருங்க. வேலை விஷயமாக நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர் போகிறீங்க, இல்லை வெளிநாடு போய் தங்குறீங்க அப்படின்னா அதுக்கான சூழ்நிலைகள் வருதுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வருமானம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதாவது வருமானம் நல்லா இருந்தாலுமே கூட
உங்களுக்கு அதுக்கான செலவுகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிங்கும்பொழுது அது பெருசாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியாது. ஏன்னா வருமானம் இருக்குது அப்படிங்கும்பொழுது அதுக்கான செலவுகள் இருக்கும் பொழுது நீங்கள் எதையும் வந்து செஞ்சணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தோணாது. ஸோ டிசம்பர் 5க்கு அப்புறமா 8ஆம் இடமான அஸ்தமஸ்தானத்துக்கு பின்னோக்கி வந்து போகிறாரு வேறு. அதனால் பண விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. நீங்கள் காசு பணம்லாம் யாருக்கும் கொடுத்துருக்கீங்கன்னா கரெக்டாக இருந்துக்கோங்க. ஒரு சில குழப்பங்கள் அப்படின்றது உங்களுடைய மனசுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த குழப்பம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் எப்போதுமே வந்து கவனமாக வந்து இருக்கணும். இந்த கவனத்தை நீங்கள் எப்போ சிதற விடுறீங்களோ அப்போ உங்களுக்கு நிறைய ஆபத்துக்களானது ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் இந்த புதிய ஆண்டு அப்படிங்கிறது மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அது ஆங்கில ஆண்டாக இருந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. அதாவது இந்த பராப தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா கல்விக்கு அதிபதியான புதனை வீடாக கொண்டவங்க புதன ராசிக்காரங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் வீட்டுக்கு வராரு. அதாவது அதுக்கப்புறம் அக்டோபர் 31ஆம் தேதி அன்றைக்கி தான் அதிசாரமாக வந்து 3ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. அப்போது அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா குரு பகவான் மீண்டும் ஜனவரி 24ஆம் தேதி முதல் வக்ர இயக்கத்தில் வந்து இயங்க போகிறாரு. ஸோ இந்த காரணத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா கிரகங்கள் மாறும்பொழுது கண்டிப்பாக இருக்கும். சனி பகவான் பார்த்திங்கன்னா வருடம் முடிகிற வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆவது இடத்துல தான் சஞ்சாரம் செய்கிறாரு. ஸோ இதனால் நிச்சயமாக நீங்கள் தொழில்துறையில் ஒரு சிறந்த ஆளாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவான் பார்த்திங்கன்னா தொழில்காரகன் தான். அதனால் நீங்கள் கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா அதற்குரிய அதிகமான பலன்களை கொடுப்பார். ரொம்பவே நல்லாயிருக்கும். வேலைலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் முன்னேற்றத்துக்கான வேலையில் நீங்கள் தாமதமாக இருந்தாலுமே கூட நிச்சயமாக இப்போ வந்து முன்னேற்றம் பார்த்துருவீங்க. வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை தேடி தாங்க இப்போ எல்லாம் வரப்போகுது. அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே இருக்குது. வீடு, மன, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. திருமணமாகாதவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் தான் உங்களுக்கு நல்ல வருடம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வருடத்தில் உங்களுக்கு குரு பலம் வந்து இருக்குது. ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு குருபலம் வந்து கிடைக்கிறதுனால அந்த டைமில் நீங்கள் திருமணத்தை வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல் இது வரைக்கும் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட இனி வந்து ஆரோக்கியம் வந்து சிறப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய மிதுனராசி நேயர்களாக நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. ஸோ தொழிலில் வளர்ச்சி என்னென்ன தடைகளானது இருந்துகிட்டு இருந்துச்சோ அது எல்லாமே வந்து விலகும். டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பயணங்கள் இருக்குது அப்படின்னா அதில் அக்கறை இருக்கணும். இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எதை தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இரவு நேர பயணத்தை வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன் அது வந்து உங்களுக்கு எப்போதுமே ஆபத்தானது தான். அதேமாதிரி தனியாகவும் எங்கேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகாதீங்க. எனக்கு கார் ஓட்ட தெரியும், பைக் ஓட்ட தெரிந்தாலும் தனியாக எங்கேயும் போக வேண்டாம். அதில் இந்த லாங் ட்ராவல்லாம் எடுத்துக்காதீங்க. இரவு நேரத்தில் பயணிக்கிறத எடுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விபத்துக்களுக்கு காரணமாக இருக்கும். ஸோ ஆபத்துக்களை வந்து நாம்ளே வந்து உருவாக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்துலலாம் எச்சரிக்கையாக இருங்க. அதே கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள்லாம் பெறுவீங்க. படித்த மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துப்பீங்க. ஸோ அவங்க ஆரோக்கிய ரீதியான குறைகளானது இருக்குது, பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ராசியினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டில் அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து முன்னேற்றம் அடையுங்க. எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான மாற்றங்களை மிதுனராசி நேயர்கள் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அதில் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருப்பீங்க. எப்போது எந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்றத. இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு வந்து போடுங்க. டிசம்பர் முதல் வாரத்தை விநாயகருக்கு அபிஷேகம் செஞ்சுடுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா டிசம்பர் மாதத்துக்கு அப்புறமா ராகுகேதுவினுடைய மாற்றங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இதனால் இந்த எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும். விசேஷமான பலன்களை எல்லாம் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் இந்த எளிமையான விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா நேரம் கிடைச்சிதுன்னா ஆயில்யம் கேட்டை
ரேவதி நட்சத்திரக்காரர்களாம் திருவெண்காடு புதன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது நடக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.